எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் பாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம், தூக்கமும் சோம்பேறித்தனமும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இதுதான் நான் இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம். அதாவது இந்த தூக்கம் இருக்க, இந்த தூக்கத்துக்கு மூல காரணமே சோம்பேறித்தனம் தான். ஒருத்தனுக்கு சோம்பேறித்தனம் வந்துட்டால முதல்ல அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான். அவனுக்கு தூக்கம் தான் வரும். ஏன்னா முழுக்க முழுக்க அவனுக்கு உடம்பு ஃபுல்லா சோம்பேறித்தனம் குடிகொண்டிருக்கு. ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, தூக்கம் பிடித்து சோம்பி தெரியாத, ஏக்கம் பிடித்து இரணம் குறையும். இத நம்ம இந்த 2 வரியும் நம்ம பார்க்குறப்போ, அதை எடுத்து பார்க்குறப்போ, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம தூக்கம் பிடிச்சு சோம்பேறித்தனமா தெரிஞ்சா நம்மளால உழைக்க போக முடியுமா? நம்ம பார்க்குற வேலையை செய்ய முடியுமா? அப்ப நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? மத்தவங்கள பார்த்து ஏங்குவோம். அவங்க சுறுசுறுப்பா இருக்காங்க, அவங்க உழைக்க போனாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்கம் வரும். அப்படி நம்ம அவங்கள பார்த்து ஏங்குறப்ப, நம்மளுக்குள்ள ரிஸ்க் நம்மள விட்டு போயிருமா? நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நம்மள விட்டு போயிரும். பாருங்க, தூக்கம் பிடித்து சோம்பி தெரியாதே, ஏக்கம் பிடித்து இரணம் குறையும். அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறப்ப, உண்மையிலேயே இந்த சோம்பேறித்தனம் தூக்கத்தாலையும் நிறைய இழப்புகள் நிறைய இடத்துல இருக்கு. அதாவது ஒரு கல்லூரியில மாணவன் தூங்கினா என்ன ஆகும்? அவன் சோம்பேறித்தனம் இருந்தாண்டா என்ன ஆகும்? அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு கல்லூரிக்கு போறான். அங்க போய் அவன் இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம், தூக்கம், இந்த மாதிரிலாம் அவன் அதை முக்கியம், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? அவன் அந்த உயர்கல்வியை கற்று வெளியில் வந்து அவன் நினைச்சபடி வாழ முடியுமா? அவன் குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியுமா? சப்போர்ட்டா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த தூக்கம், சோம்பேறித்தனம், இந்த 2 பேரும் யார்கிட்ட இருக்கோ அந்த வீடுமே விளங்காது. அவங்க இருக்கிற இடமே விளங்காது. என்னைக்கே சுறுசுறுப்பா இருக்கணும் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, சித்தரம்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். அதாவது நம்மளுடைய உடம்பு நம்மளே அறியாமல் ரொம்ப பலகீனமாயிருது. ரொம்ப பலகீனமா போய் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். உடல் உபாதைகள் நிறைய இருக்கு. அப்படி மாதிரி இருக்கிறப்ப நாம படுத்தெந்திரிக்கலாம். ஒரு ஆரோக்கியமா நமக்கு எந்த குறையுமே இல்லை, நல்லா சாப்பிட்றோம், எல்லாமே நல்லா பண்றோம். ஆனா நம்ம தூங்கி விழுந்தோம்டா வீட்டுல, ஆனா பெண்ண யாராக இருந்தாலுமே, இப்ப நீங்க உங்க வீடுகள்ல சோம்பேறித்தனமா நீங்க தூங்க நினைக்கிறீங்க. நம்ம தூங்கக்கூடாது, இது நமக்கு தேவையில்லாத ஒரு ஆரோக்கியமற்ற செயல் அப்படின்னு நீங்க அதை உதறி தள்ளிட்டு ஒரு புஸ்தகத்தை கையில எடுங்க, ஒரு பேனாவை நீங்க எடுத்துக்கிறங்க, ஒரு நோட்டு வச்சுக்கிறோங்க. இப்ப நீங்க அதை படிச்சு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எழுதி பாருங்களேன். ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது, இந்த தூக்கமும் இருக்காது. அந்த மனுஷர்கள் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, அம்மாடி யாரு இந்த பிள்ளையா எப்ப பார்த்தாலும் தூங்கிட வழியே, சோம்பேறித்தனமான சொங்கி மங்கி புள்ள அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறவங்கள யாருமே மனசுல வச்சுக்கிற மாட்டாங்க. அது முதல்ல நாம நினைக்கணும். எந்த இடத்துலயும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்கள மட்டும்தான் மக்கள்கள் மனசுல வச்சிருப்பாங்க. நம்ம சோம்பேறித்தனமா தூங்கி விழுந்து ஒரு மூலையில கிடந்தா யார் நம்மளை பத்தி யோசிப்பாங்க? யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? ஏன்னா நம்மளால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நமக்கே நாம பிரயோஜனம் இல்லை, பிறருக்கு நாம எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும்? அதனால் பிள்ளைகளை சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கங்க. சோம்பேறித்தனம் என்னைக்குமே நம்மளுக்கு பலன் தர முடியாது. இந்த சோம்பேறித்தனம் என்பது என்னைக்குமே நம்மளை பலகீனமாக்கிரும்.
நிச்சயமா சுறுசுறுப்பா ஆக்கவே செய்யாது. அதனால் நாம என்றுமே சுறுசுறுப்பா இருக்கணும். இப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய மனத நல்லா நம்ம தூய்மையா வச்சுக்கிறணும். மனசுக்குள்ள எந்த விதமான தீய எண்ணங்களுமே இருக்கக்கூடாது. இப்போ ஒண்ணுமே நான் இருக்கேன். நான் ஒரு பக்கத்துல உள்ளவங்கள பத்தி நினைக்கிறேன். ஆமா, அவள பாரு அவளாம் எப்படி இருக்காக. நம்மளுக்கு அப்படி இல்லையே! அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு அங்க என்ன வருது? நிறைய கெடுதலான விஷயங்கள் தான் வருது. பொறாம வருது, அதோட தூ தூக்கம் வருது, சோம்பேறித்தனம் வருது. இப்படி எல்லாமே வந்துரும். முதல்ல நம்ம இந்த உலகத்துல வந்துட்டோம். எல்லா நல்ல விஷயங்களையும் நாம செஞ்சு நாம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலையும் நாம திட்டமிட்டுக்கிறணும். இப்ப இன்னைக்கு 10 மணிக்கா? 10 மணிக்கு இது செய்வோம். செஞ்சு முடிச்சிரணும். 11 மணிக்கா? இத செய்வோம். செஞ்சு முடிச்சிரணும். நீங்க இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்க இந்த மாரி தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது, தூக்கமும் வராது. இந்த சோம்பேறித்தனம் இருக்கிற அந்த மனிதர்களையும், அவங்க இருக்கக்கூடிய வீடையும் பார்த்தா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அழகான வீடா இருக்கும். அவ்வளோ அருமையாக கட்டிக் குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த வீட அவ்வளோ ஒரு மோசமா வச்சிருப்பாங்க. இந்த வீட்ட பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளோ காசு போட்டு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட ஏன் இவங்க இவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க? அதாவது வேலைக்காரங்க வேலை பார்த்துட்டு போவாங்க. இருந்தாலும் நாம சோம்பேறித்தனமா இல்லாம, நம்ம வீடு தானே! அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்வோம். அப்படின்னு செய்யும்போது அந்த வீடுமே அவ்வளவு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு நல்லாருக்கும். நிச்சயமா நாம சோம்பேறித்தனத்துக்கு இடமே குடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனமும், தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத தூக்கமும் நம்மளுக்கு எந்த இடத்துலயும் நல்ல பேர் வாங்கி குடுக்காது. இப்போ பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் தூங்கிட்டான். வாத்தியார் பாடம் நடத்துறாரு. அவன் அசந்து தூங்குறான். அவன் எதனால தூங்குறான்? அவனுக்கு அந்த பாடத்து மேல கவனம் இல்ல. அவனுடைய சோம்பேறித்தனம். அதனால அவனுக்கு தூக்கம் வருது. இதனால அவன் என்ன இழப்பான்? அங்க ஆசிரியர் கற்றுக் குடுக்குற கல்விய இழந்துருவான். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ இப்போ ஒரு கடை. அந்த கடைக்கார முதலாளி தூங்கிட்டாரு. அப்ப அங்க என்ன நடக்கும்? அவர் பாட்டுக்கு சோம்பேறித்தனமா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? பொருள எடுத்துட்டு போயிருவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கு. அதனால் மக்களே, பிள்ளைகளே, எந்த இடத்துலயும், எந்த நேரமும் சுறுசுறுப்பாவே இருக்க கத்துக்கிறங்க. ஏன்னா அவங்க தான் சுறுசுறுப்பா இருப்பாங்க. எங்களால முடியாது, அவங்களால முடியும். இப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. எல்லாராலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியும். எல்லாருக்குள்ளும் திறமைகள் இருக்கு, அறிவு இருக்கு, உடல்ல பலம் இருக்கு, நல்ல மனதுகள் இருக்கு. நிச்சயமா உங்க எல்லாராலயும் செய்ய முடியும். நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கிறங்க. காலையில எழும்புறீங்க. அதுல இருந்து நீங்க அந்த சுறுசுறுப்ப கொண்டுட்டு வாங்களேன். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க சுறுசுறுப்பா இருந்து பாருங்க. அப்புறம் நீங்க நினைச்சா கூட சோம்பேறித்தனமா உங்களால இருக்க முடியாது. அம்மாடி என்னால இருக்க முடியாதும்மா. எனக்கு படுத்தா பிடிக்காது. நான் அதுக்கெல்லாம் போய் இந்த வேலைய செஞ்சுடுறேன். அந்த வேலைய செஞ்சுடுறேன். நான் இத படிச்சிடுறேன். இப்படின்னு உங்களுக்கு உங்க உங்க மனசே உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு குடுத்துரும். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரு சில மக்கள் நம்மள்கிட்ட கேட்டதுனால தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்ற மாரி இருந்துச்சு. திரும்பவும் சொல்றேன். தூக்கமும், சோம்பேறித்தனமும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். அவங்களுக்கு நம்மகிட்ட வர எந்த அனுமதியுமே கிடையாது. நம்ம அனுமதிக்கவே கூடாது. 2 பேரையும் நம்ம அடிச்சு பத்திரணும் என்று கூறி இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.